என்ன சொல்றாங்க, அவங்க கொள்கை என்ன அப்படின்லாம் நான் பார்க்கணும். அந்த ஒரு மீட்டிங்ல ஸ்லோ பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பார்க்கிற ஒரு இடத்துல ஒரு எதிர்கட்சி கூட்டத்துல வேக்சின் போட்டுடாதீங்க, போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றது, பக்கவாதம் வந்துடும் போட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் கார்ல நின்று பார்த்துட்டே இருந்தேன். அப்ப நினைச்சேன், எனக்கு யார் நான் வரட்டு கௌரவத்துல சொல்றேன்லாம் நினைக்காதீங்க. எனக்கு எங்க அப்பாவை தவிர ஒரு யாருக்கும் பயப்படாது. எனக்கு நான் பயப்பட மாட்டேன். இப்ப நான் நினைச்சேன், இங்க இருந்து நம்ம இந்த மேடையில ஏறி போய் அது தப்புன்னு சொல்லலாமான்னு நினைச்சேன். சரி, எதிர்கட்சி போட்ட மேடை, அவங்க நம்ம கிட்ட காசு கேட்பாங்களோ, நம்ம கட்சியில இருந்து காசையா கொடுக்கணும்னு சொல்லி அடுத்த மீட்டிங்ல பேசுறேன். அது அவர் அண்ணாமலை சார் இதுல பேசுறாங்க. இது ஒரு தப்பான ப்ராபகேண்டா அவங்க பண்ணுது. ஆனா இந்த தப்பான ப்ராபகேண்டா என்ன ரொம்ப பேட் ஆயிடுச்சுன்னா, நம்ம தமிழகத்துல மார்ச் ஏப்ரல்ல ஜாஸ்தி வேஸ்டான வேக்சின் இந்தியாவிலே நம்ம தமிழ்நாட்டுல தான். அவ்வளவு வேஸ்ட் ஆச்சு. 12-15% வரைக்கும் வேக்சினை என்ன செஞ்சாங்க, தூக்கி குப்பையில கொட்டிட்டோம். நம்ம அமெரிக்காவில் ஜாஸ்தி வேக்சின், இவங்களும் வேக்சின் தப்பு சொல்லி அவர் ட்ரம்ப் இறக்கிட்டாங்க. இப்ப என்ன செய்யறாங்க, வேக்சின் ஜாஸ்தி ஆயிடுச்சு, குழந்தைகளுக்கெல்லாம் கூட்டம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அதே மாதிரிதான் நம்ம பிரதமர் மோடி இப்ப ஜூன் 21 இருந்து 18 வயசுல இருந்து எல்லாருக்கும் போட சொல்லிட்டாரு. இப்போ ஜூன் 21 இல்ல சார், ஜூன் 21 ஜூன் 21 இருந்து எல்லாம் நம்ம பசங்களுக்கு, காலேஜ் பசங்க எல்லாருக்கும் போட ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா வேஸ்ட் ஆயிடும் நம்ம செய்யறதெல்லாம். அமெரிக்காவில் குழந்தைகளுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேக்சின் அவங்க பாதிக்கப்படுறது ரொம்ப மோசமா. ஜூன் 21 என்ன, நீங்க திருப்பியும் நான் அந்த சைனாக்கு வரேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க பல கோடி பேர் செத்து போயிருப்பாங்க. சைனா தான் ரொம்ப அயர்ன் கட்டன், இரும்புத்திரை. நடிகர்களை படம் எடுத்தார் இரும்புத்திரை. இந்த இரும்புத்திரைக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு நம்ம யாருக்கும் தெரியாது. அது மாதிரி ஒரு இரும்புத்திரை, அது மூங்கில் திரை. அங்க எத்தனை கோடி பேர் செத்தாங்களோ, எத்தனை லட்சம் பேர் செத்தாங்களோ நமக்கு யாருக்கும் தெரியாது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, எது கமர்ஷியல் கேபிட்டல்ஸ் உலகத்துல, நியூயார்க் சிட்டி, லண்டன் சிட்டி, பாரிஸ் சிட்டி, அப்புறம் தான் இங்க நியூக்ளியர் பாம்பு, டெல்லி சிட்டி, பாம்பே சிட்டி, பெங்களூர் சிட்டி, அப்புறம் மெட்ராஸ் சிட்டி. பாத்தீங்கன்னா எல்லாம் கமர்ஷியல் கேபிட்டல்ஸ். அந்தந்த நாட்டோட கமர்ஷியல் கேபிட்டல்ஸ் மேலதான் முதல்ல அந்த பாம் மாதிரி. இது பயாலஜிக்கல் வார்ஃபேர். இது ஏவப்பட்டது. இது ஒரு கன் பவுடரோ அதோ இல்ல, பாம்பு போட்டீங்கன்னா 1000 பேர் சாப்பாங்க. ஒரு நியூக்ளியர் பாம்பு கேட்டா மெட்ராஸ் அழிஞ்சிடும். அப்படியே நாட்டை பில்டிங் இதெல்லாம் அழிக்காம ஒரு பாம்புனா அது இனிமே வரப்போகுது. தெர்மோ ஒரு நியூக்ளியர் பாம்பு ஒன்று வரப்போகுது. அது வெடிச்சா பில்டிங்லாம் உடையாது, சடங்கு முடிச்ச ஒரு ஆவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க இதை பண்ணிட்டாங்க. இது ஒரு பயாலஜிக்கல் வார்ஃபேர். எப்படி ஒரு நாட்டோட பொருளாதாரத்துல அழிக்கலாம். ஏன்னா நம்ம அந்தந்த சிட்டியில மக்கள், நம்ம பிசினஸ் பண்ற மக்கள், இப்போ அந்த புது வேரியன்ட் வந்திருக்கு. அது வேணும்னே அது வெளிநாடெல்லாம் சேர்ந்து இந்தியன் வேரியன்ட், அதுக்கு டெல்டா வேரியன்ட். இது இந்தியன் வேரியன்ட் இல்லை. என் நண்பர்களே யாராவது ஃபாரின்ல இருந்து பேசும்போது நாங்க இந்தியன் வேரியன்ட், ஏன்னா நான் சொன்னேன், ஏன்னா இந்தியன் வேரியன்ட் என்ன, நான் மேட் இன் சைனா தான். அது நம்ம ஒண்ணு இந்தியன் வேரியன்ட் இல்லை, அது டெல்டா வேரியன்ட் பேர் மாத்தி. இது இன்னும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. போன வருஷம் வந்த கொரோனாவோட இந்த வாட்டி வந்தது, அதான் நம்ம பசங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதுவும் ரொம்ப இடத்துல இப்போ இந்த நான் புதுசா அந்த கவர்மெண்ட்டை நான் விமர்சனப்படக்கூடிய, இப்போ விமர்சனப்படக்கூடிய தலைவர்கள் நான் நினைச்சேன் அவங்களுக்கு 100 நாள்ல ஒரு வருஷம் கொடுத்துட்டு அப்புறம் ஏதாவது பண்றது. பட் நம்ம எதிர்கட்சி தலைவர்கள் பேச வேண்டியது பேசதான் தீரணும், அது வேற விஷயம். இப்போ இங்கேயே எனக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம். எனக்கு சொந்தக்காரர்களும் நண்பர்களும் நம்ம சிவாஜி மன்றத்தினரும் ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட எனக்கு வீடியோவே இப்போ மார்ச் ஏப்ரல் நம்ம எலெக்ஷன் டைம்ல சந்திச்சவங்க அதுல ஒரு 5-6 பேரும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 பேர், ஒரு 15 பேர் போயிட்டாங்க இந்த ஒரு 3-4 வாரத்துல. அதுல ஒரே ஒரு எதிர்காட்டு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஒருத்தரோட மகன் இருந்துட்டாரு.
எங்களுக்கு வேண்டியவங்க. அவர் போய் சரின்னு பாடியை வாங்கி, அவர் தெரியும் கொரோனால தான் இருந்தார். அவர் பாடியை திரும்பி வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட் கொடுப்பாங்க, உங்களுக்கு தெரியும்ல. டெத் சர்டிபிகேட் இப்படி இறந்துட்டாரு அப்படின்னு கொடுத்தாங்க. நீங்க கார்பரேஷன் போய் டெத் சர்டிபிகேட் வாங்க முடியும், இல்லை ஆன்லைன்ல இப்போ பண்ண முடியும். அவர் சர்டிபிகேட் வாங்கிட்டு திரும்பும் போது பார்த்தா கோவிட் நெகட்டிவ்னு போட்டிருக்கு. அப்படின்னா கோவிடான சாவலன்னு போட்டிருக்கு. அவர் திரும்பி ஹாஸ்பிட்டல்ல மூடிட்டு வந்தார். ஏன்னா அவர் ஒரு போலீஸ், அவர் போலீஸ் ஏசி டிஐஜி, அவர் சீனியர் போலீஸ் ஆபீசர், எங்களுக்கு சொந்தம் தான் அவர். அவர் போலீஸ் ஆபீசர் திரும்பி நான் ஹாஸ்பிட்டலே மூடிட்டு வந்து சொன்னோன்னு பாத்தி கொடுத்துருக்காங்க. ஏன் இப்படி போட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா, சார் இப்ப வந்த எம்எல்ஏ வந்து அப்படி போட்டு கொடுக்க சொன்னாரு. இதான் நடக்குது. நல்லவர்கள் நினைப்பது ஒன்றும் நடப்பதில்லை இந்த தமிழ்நாட்டில். அது கட்டபொம்மன் வசனம். அது இன்னும் நடந்துட்டு இருக்கு. கட்டபொம்மன்ல பாருங்க, நல்லவர்கள் நினைப்பது ஒன்றுதான் நடப்பதில்லை என்று தமிழ்நாட்டில் சொல்வது. அது மாதிரி பாருங்க, ஒரு போலீஸ் ஆபீசரோட பையன் கோவிட்ல செத்து போனவனுக்கு கோவிட் நெகட்டிவ் சர்டிபிகேட் கொடுத்து இவர் திரும்பி ஹாஸ்பிட்டல்ல மூடிடுவான்னு சொன்ன கொடுத்துருக்காங்க. அது யாருன்னா லோக்கல் எம்பி, அவரு இவருக்கு சொந்தம் தான். உடனே ஒரு எம்எல்ஏ காண போயிட்டாரு, அவர் 3 நாள் அரெஸ்ட் பண்ணி. அது மாதிரி ஏன் இவங்க எல்லாம் அவங்க மக்கள் கூட இறந்து போறாங்களே இந்த ஆப்போசிஷன் பார்ட்டி எல்லாம், ஏன் இப்படி நினைக்கிறாங்க? இது வந்து இது நரேந்திர மோடிய பதவியிலேருந்து தூக்குறதுக்கும் நம்ம கட்சி சம்பந்தமே இல்லை. வேக்சினுக்கும் அவர் போட்டாரா என்ன அவர் போட்டாரா என்ன அனௌன்ஸ் பண்ணாரு? ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ், டாக்டர்ஸ், நர்சஸ் அவங்களுக்கு எல்லாம் போடணும். அப்புறம் நம்ம மிலிட்டரி போலீஸ்க்கு எல்லாம் போடணும். அப்புறமா தான் நம்ம கவர்மெண்ட். அப்புறம் 3வது இதுலதான் அவர் வராரு. முதல்ல போலீஸ், டாக்டர்ஸ், ஆர்மி அவங்களுக்கு எல்லாம் போட்டுதான் அப்புறம் இவர் போட்டுக்கிட்டாரு. இவங்க அது வரைக்கும் யாருக்கும் போட்டுக்கிறதுக்கு தைரியமே கிடையாது. இவங்க பவருக்கு வருவாங்க, பவருக்கு போவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன். நான் இந்த கூட்டத்தை நான் தான் ஜாஸ்தி வயசுன்னு நினைக்கிறேன். என்னோட வயசு ஆனவங்க இங்க யாரும் ஜாஸ்தி இல்லை. பவருக்கு வருவாங்களே தவிர வேற நான் சொல்றேன், இந்த தைரியம் இல்ல நமக்கு இருக்கல தைரியம். ஒரு சவார்கர் மாதிரியோ, ஒரு நேதாஜி மாதிரியோ, ஒரு தேவரையா மாதிரியோ, இல்ல நம்ம ஷியாமா பிரசாத், செம்பகராமன் பிள்ளை அவங்க மாதிரி தைரியம் அவங்களுக்கு யாருமே இல்லை. ஓகே, அது சொல்வார்ல ஒரு இது நம்ம ஆள் கூட சொன்னாரு, பேர் சொல்ல விருப்பல, சிங்கம் தனியா தான் வரும், வேற பண்ணி கூட்டம் எல்லாம் என்ன வரும். ஒரு ஆளை அட்டாக் பண்றதுக்கு ஏன் 100 பேரு? அவர் 53 இன்ச்சு வச்சுட்டு அப்படி நிக்கிறாரு. எனக்கு என்ன சந்தோஷம்னா, நானும் அவ்வளவு இன்ச்சு இருந்தேன், எனக்கு கொஞ்சம் இப்ப குறைஞ்சிருச்சு. நானும் 53 தைரியமா குச்சி வச்சுட்டு இருப்போம் வெளியே. இங்க நாங்க ரொம்ப எதிர்ப்பெல்லாம் இங்க சந்திச்சிருக்கோம். நான் வந்து நான் 72ல இருந்து எதிர்ப்பு சந்திச்சுட்டு இருக்கேன். அது யாரும் பயப்படுறது இல்லை. நான் எனக்கு ஒரே எனக்கு ரெஸ்பெக்ட், அது மரியாதை கலந்த பயனா எங்க அப்பா நான் வேற யாருக்குமே பயப்படுறேன். நீங்களும் அது மாதிரி இருக்கணும். நம்ம எதிர்த்து சொல்லணும், இது மாதிரி என்னையா அது கோவிடுக்கு இவ்வளவு பண்ணியிருக்காரு இவரு. இப்ப இவரு போனோன்னு இவர் இதை எதிர்கட்சி செய்ய மாட்டேன் அப்படின்லாம் சொல்லல. நீங்க போய் எதிர்கட்சியா இருந்தாலும் அங்க போய் கேட்டீங்கன்னா உடனே அந்த ஸ்டேட்டுக்கு அனுப்புறாரு காசு, உடனே அந்த ஸ்டேட்டுக்கு மருந்து அனுப்புறாரு நம்ம பிரதமர். அவங்க வந்து இங்க வந்து இப்ப நம்ம வந்து எந்த மாநிலத்துக்கு இந்த மாநிலத்துக்கு கம்மா, அது நான் தப்பா சொல்ல விரும்பல, பட் தெரியும் சில மாநிலங்களுக்கு கம்மியா போகுது மருந்து, சில மாநிலங்களுக்கு ஜாஸ்தியா போகுது. ஒருவேளை அவங்ககிட்ட ஸ்டாக் இல்லையோ என்னமோ, ஓகே. பட் அவர் அங்க அது மாதிரி நினைக்கல. ஏன்னா முதல்ல தமிழ்நாட்டுக்கு அனுப்புங்க, கேரளாவுக்கு அனுப்புங்க, அங்க பெங்காலுக்கு அனுப்புங்க. இங்க அனுப்பிச்சு என்ன செஞ்சோம், மார்ச் ஏப்ரல்ல நமக்கு சப்போர்ட்டா இருந்த கவர்மெண்ட் தான் இங்க கவர்மெண்ட்ல இருந்தாங்க. மக்கள் நம்ம மக்கள் போய் இன்ஜெக்ஷன் எடுக்க போகல. ஓகே, அவ்வளவு வேஸ்டா போச்சு. நீங்க தயவு செய்து எல்லாருக்கும் சொல்லி வேக்சினேஷன் போடுங்க. இந்த கோவிட் எவ்வளவு ப்ரோக்ராம் எக்கச்சக்கமா பண்ணியிருக்காருங்க பிரதமர். இது ஒரு முக்கிய கொண்டு வரலாம். அது வெப்சைட்ல போய் பாருங்க, நிறைய இருக்காரு. இதே மாதிரி அவரு குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் அதுவும் வச்சிருக்கேன். பட் சவுண்டு ஒருவேளை இதுல இருந்து போன்ல இருந்து சரியா வரல என்னமோ கேட்டிருக்காங்க. நீங்க வந்து வரலாறுல
நீங்க உங்களை எப்படி மக்கள் ஞாபகம் வச்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. தமிழாக்கம் வந்துச்சு. அவர் வந்து பிரதமரை கேட்கிறாரு. பிரசூன் ஜோஷி அவர் இன்னைக்கு வந்து பாம்பேல வந்து கவிஞர் கண்ணதாசன் போல ஒரு எழுத்தாளர், வாலி போல ஒரு எழுத்தாளர். எல்லா பெரிய சினிமா படங்களுக்கும் அவர் தான் வந்து கவிதை எழுது. பிரசூன் ஜோஷி அவர் வந்து நம்ம பிரதமரை கேட்கிறாரு, வரலாறுல உங்களை எப்படி ஜனங்க ஞாபகம் வச்சிருக்கணும், வரலாறுல நம்ம இந்திய மக்கள் எப்படி ஞாபகம் வச்சிருக்கணும்னு அப்போ கேட்கிறாரு. வேதத்தை எழுதுனது யாரு தெரியுமா? வேத கிரந்தம் தான் உலகத்திலே பழமையான ஒரு இது. யார் எழுதுனது? யார் என்னமோ ஆக்சுவலா யாருக்கும் பேரு தெரியாது வரைக்கும் யார் எழுதுனா வேதம். அவர் சொல்ற அதே மாதிரிதான் நான் இருக்க விரும்புறேன். என் நாட்டுக்கு நான் என்ன செஞ்சேன்னு ஜனங்க ஞாபகம் வச்சிருந்தா போதும். மோடி இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் அதெல்லாம் தேவையில்லை. நாட்டுக்காக உழைச்சார். இது ஒரு அழகான நாடு, நம்ம பாரத தேசம் ஒரு அழகான நாடு. இந்த அழகான நாடு எப்படி 10,000 வருஷமா செழிப்பா இருந்தோ, நம்ம நாடை பார்த்துதானே அவ்வளவு பேர் வந்தாங்க படம் எடுத்து. எத்தனை பேரு 1000 இந்தியா நம்ம சவுத் இந்தியாவில தான் கடைசியா தொட்டாங்க. சோழர்கள் பாண்டியர்களை பார்த்து பயந்துட்டு அவங்க கீழே இறங்கல, அப்படியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மொல்லமா வர ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு லூட் பண்ணாங்க, இங்க இருந்து எவ்வளவு லூட் பண்ணாங்க. இந்த மாலிக் கபூர், அலாவுதீன் கில்ஜி, நீங்க அந்த புக்கை எடுத்து பார்க்கணும். நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் தான் மேஜர் வெங்கடேசன் எழுதியிருக்காருங்க, சீஜ மதுரைன்னு. அது கொஞ்சம் தமிழாக்கம் பண்ணுவாங்க. சீஜ மதுரை எப்படி வந்து 48 வருஷம் இது பண்ணாங்க. அது தெரியும். நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போனீங்கன்னா அந்த ஒரிஜினல் நம்ம லிங்கத்தை வந்து மூடி வச்சுட்டு வேற லிங்கம் வச்சிருக்காங்க. அதை உடைச்சாங்க. அந்த உடைச்ச லிங்கம் வந்து அங்க மியூசியத்துல இருந்துச்சு. அது இப்ப மக்கள் திலகம் வந்து சிஎம் ஆகி அங்க போகும்போது பார்த்தா மியூசியம்ல ஒரு உடஞ்ச லிங்கம் இருக்கு. ஏன் இந்த மியூசியத்துல வச்சிருக்கீங்க? அது சாதாரணமா போனா பப்ளிக் டக்குன்னு கோயில் பண்ணாங்க, கூட்டிட்டு போயிட்டாங்க மதுரையில உள்ள. ஏன் இங்க இருக்குன்னா இதுதான் மாலிக் கபூர் உடைச்ச லிங்கம், அது முதல்ல எடுத்து வெளியே வைங்க, ஜனங்களுக்கு தெரியட்டும் சொல்லி. இன்னைக்கு அவர் சொல்லி வெளியே ஜனங்கள் நம்ம பார்க்கலாம். இப்ப கர்ப்பகிரமணி சுத்திட்டு வரும்போது அந்த உடைஞ்ச லிங்கம் அங்க இருக்கு. அது மாதிரி ஒரு வீர மண்ணுங்க நம்ம மண். ஓகே, உறையூர்னு சோழ சாம்ராஜ்யம் ஏன் ஆரம்பிச்சிச்சு? உறையூர் வீரம் நிறைந்த மண். அவர் போகும்போது ஒரு யானைய வந்து ஒரு சேவல் கொத்தி ஒரு யானைய கொள்றத பார்த்தாரு முதல் அந்த காலத்துல குறுநிலை மன்னர். நான் கொஞ்சம் இந்த வரலாறு எல்லாம் ரொம்ப ரிசர்ச் பண்ணுவேன், அதெல்லாம் கதை சொல்லிட்டே இருக்கேன் உங்களுக்கு. அதை பார்த்தா உறையூர்ல வந்து சோழ நாடு அங்கேருந்து ஆரம்பிச்சார். முதல் கேபிட்டல் வந்து நம்ம நாட்டுக்கு உறையூர், நம்ம தமிழ் இதுக்கு வந்து உறையூர் தான். எங்கேருந்து வந்தாங்க இந்த மக்கள்லாம்? வெங்கடகிரி மலையிலேருந்து வந்து செட்டில் ஆனவங்க தான் நம்ம தஞ்சாவூர்ல. அதனாலதான் நம்ம எல்லாரும் நம்ம வீட்லயும் பத்மாவதினு பேர் வைப்போம், இதெல்லாம் வைப்போம் பேரு. அந்த மாதிரி ஒரு வீரம் நிறைந்த மண் தான் நம்ம தமிழ்நாடு மண். ஓகே, நம்ம தமிழர்கள் இவங்கெல்லாம் பயமுறுத்தி சொல்லி இதான் தேசியமும் தெய்வீகமும் தான் இந்த கலர். சொன்னது தேவராஜன் நடிகர், என் தந்தை எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரே விஷயம், எனக்கு ஒரே குவாலிபிகேஷன் தான். நான் ஏதோ படிச்சிருப்பேன், சக்சஸ்ஃபுல் சினிமாலாம் எடுத்துப்பேன், அது வேற விஷயம். என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரே குவாலிபிகேஷன், நான் தேசிய திலகம் நடிகர் திலகத்தோட மகன். தேசியமும் தெய்வீகம் தான் நம்ம கற்றுக் கொடுத்தாரு. அதான் நம்ம பசங்களுக்கு எல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கணும், நம்ம வீட்டு பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்ம நரேந்திர மோடி ஐயா பின்னாடி போகணும். இவர் சொன்னது மாதிரி இன்னும் 5 வருஷத்துல 10 வருஷத்துல இங்க வந்து தாமரை மலரும். தாமரை மலர்ந்துட்டே தான் இருக்கீங்க. இவங்க எவ்வளவு மண்ணை வாரி நம்ம மேல போட்டாலும் பிச்சுக்கிட்டு வந்துகிட்டே தான் இருப்போம். அது எப்படி ஏதோ வேற சின்னம் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் டெய்லி நம்ம. ஆனா அழகான சின்னம் எது? தாமரை தான். சரியா? எல்லா கட்சியோட சின்னம் அழகான சின்னம் இதான். இது வந்துகிட்டே தான் இருக்கும். திருப்பியும் வர இந்த COVID-19 இது சைனீஸ் வைரஸ், ஒரு மரியாதைக்காக, சைனாவுக்காக மரியாதைக்காக COVID-19 பேரை மாற்றி வச்சுக்கிட்டோம். சரியா? அவங்க வந்து இதே அந்த ஹம்பன்டோட்டா 3 நாளா சைனீஸ் போர்ட் எல்லாம் பாக்குறாங்க. டைம் ஆச்சு சார். இந்த ஹம்பன்டோட்டா போர்ட் விஷயம் அதுவும் அரசியல் விஷயம். அது வந்து நம்ம மோடி ஐயா பவருக்கு வர்றதுக்கு முன்னாடி வேற எந்த அரசு இருந்துச்சோ அந்த அரசு கிட்ட மஹிந்த ராஜபக்சே, நான் சொல்றது உண்மை,
யாராவது பொய்ன்னு சொன்னா I'm prepared to face them. மஹிந்த ராஜபக்ஷ 6 மாசம் கெஞ்சி நான் டெல்லி கிட்ட, நீங்க இந்த போர்ட் எடுத்து நடத்துங்க, நீங்க இந்த போர்ட் எடுத்து 1 மாசம் 2 மாசம் 6 மாசம் பண்ணாரு. உடனே வேற கவர்மெண்ட் தான் வேற மாதிரி இருந்துச்சு, யாரெல்லாம் தெரியும் கூட்டணி இல்லங்க தமிழங்க எல்லாம் கோச்சிப்பாங்க அவங்களும். சரி கோச்சிப்பாங்கன்னு விட்டோம். இப்ப சைனா அங்க வந்துருச்சு. இது வரைக்கும் யாழ்ப்பாணம் ஜாஃப்னாவுக்கு போன ஒரே பிரதமர் இந்தியாவிலே நரேந்திர மோடி. வேற எந்த கட்சி தலைவர் போயிருக்காங்களாங்க? யாராவது போயிருக்காங்களா? ஏன்னா தமிழ் 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 என்ன வி ஆர் திராவிடியன் ஸ்டாக். நம்மளுக்கு திராவிடியன் ஸ்டாக் தான், நம்மளுக்கு திராவிடர்கள் இல்லையா? நம்மளுக்கு திராவிட நாட்டில இருந்து வந்தவங்க தானே. இதுவும் இப்ப நம்ம பிஜேபி எப்படி அந்த கட்சி இங்க இருக்கோம் நேஷனல் பார்ட்டி, நம்மளும் பிஜேபியும் இங்க நேஷனல் பார்ட்டி, நம்மளும் ஒரு திராவிட கட்சி தான். ஏன்னா அவங்க மட்டும் திராவிடர்கள், நம்ம எல்லாம் என்ன பண்ண இங்கிலாந்துல இருந்து வந்தவங்கள. சும்மா இவங்க என்னென்னமோ சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க போர்ஸ்ஃபுல்லா போய் தைரியமா பேசுறாங்க. யாராவது கூட தொட வேணும்னா நான் வந்து பக்கத்துல உட்காந்து இருக்கேன். இல்ல அங்கங்க நம்ம ஊர்ல யாராவது இருப்பாங்க பசங்க 2-3 பேர் போய் வந்து உட்கார சொல்றவங்க. தைரியமா பேசுங்க போய். சரியா? நம்ம நேரம் அந்த எடுக்காததால இன்னைக்கு அவன் சைனீஸ் வந்து உட்கார்ந்து இருக்கான். அங்க இருந்து 1/2 மணி நேரத்துல வந்து நம்ம எல்லைக்கு வந்துருவான். அதெல்லாம் தெரிஞ்சுதான் இப்ப ஒரு பிரதமர் என்ன தஞ்சாவூர் சாதாரண மொட்டை ஏர்போர்ஸ் ஃபீல்டா இருந்துச்சு செகண்ட் வேர்ல்ட் வார். இப்ப அங்க தஞ்சாவூர் ஏர்போர்ஸ் பேஸ் ஆயிடுச்சு. தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாது, எனக்கு போன வருஷம் தான் தெரியும். நான் போனப்போ அங்க வந்து சுக்காய் ஜெட்ஸ், ரஷ்யா மேட் ஜெட்ஸ்ல பிரம்மோஸ், இதே செம்பகராமன் பிள்ளை மாதிரி நம்ம தமிழர் சிவராணு பிள்ளை நாகர்கோயில் அவர் உண்டாக்குனது அந்த பிரம்மோஸ் ஏவுகணை. அந்த பிரம்மோஸ் ஏவுகணையை வந்து ஃபிட் பண்ணி அந்த சுக்காய் ஜெட்ஸ் எங்க நிக்குது? தஞ்சாவூர்ல நிக்குது. அவன் அங்க பிளேன் எடுத்தானா நம்ம பிளேன் நம்ம 2 நிமிஷத்தை நம்ம போய் அடிப்போம். அடிக்க போறோம், நம்ம போர் வரணும்னு யாருக்குமே எதிர்பார்க்கல. எந்த நாட்டுக்கும் சைனாவுக்கும் அது விருப்பம் இல்லை. இந்த போர் அப்படி வரக்கூடாது அப்படின்னு தான் நினைச்சுட்டா இந்த மாதிரி ஒரு போர், COVID-19 சைலண்டான ஒரு போர், ஒரு கிருமிய வச்சு நம்மள ஆட்டிட்டானுங்க. எக்கானமி நமக்கு நிறைய பாம்பேல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பாம்பேல பிசினஸ் பண்றவங்க. பாம்பே தான் இந்தியாவோட கமர்ஷியல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. டெல்லி வந்து அரசியல் கேபிட்டல் தான். பாம்பே தான். பாம்பே ஒண்ணும் இல்லாம அப்படியே நிசப்தம், அப்படி சைலண்டா இருக்குங்க. இந்த நாள் பாம்பே போயிட்டு வந்தாங்க சொல்றாங்க. பாம்பேனா எப்படி? பாம்பே போய் அங்க நின்று அப்படி செஞ்சீங்கன்னா இங்க காசுல சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அங்கேயும் பாம்பேல எப்படி செஞ்சீங்கன்னா கையில காசு வந்துடும். அது மாதிரி இந்த ஒரு ஊரு அப்படி சைலண்டா இருக்கு. காசு பொருள்ன்றத அப்படியே டேர்ன் ஓவர் எல்லாம் அவங்க எல்லாம் போயிடுச்சு. பாம்பே குவைட் ஆயிடுச்சு. நம்ம ஜுஜுபி தமிழ்நாடு மெட்ராஸ் அது இவங்க ஒன்றும் செய்யவும் மாட்டாங்க. 5 வருஷம் செய்யணும் செஞ்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எதிர்கட்சி யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு நல்லா செஞ்சு நம்ம தமிழ்நாட்டு முன்னுக்கு வருது. எதுக்கு நீங்க 68ல அவ்வளவு பேர் அமெரிக்கா போனாங்க? இங்க சில ஜாதிகாரங்களுக்கு அட்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் எங்களுக்கு ஒரு நண்பர், அவர் ஒருத்தர் தான் வந்து சிவாஜி வீட்டுக்கு வருவார், எம்ஜிஆர் வீட்டுக்கு வருவார். ஒரே ஒருத்தர், அவர் இறந்துட்டாரு இப்போ. ஏர் பிரான்ஸ் கோபால், உங்க அப்பாவுக்குலாம் தெரியும் ஏர் பிரான்ஸ் கோபால் அப்படின்னு. அவர் தனியா ஒரு 100 பசங்களுக்கு மேல அமெரிக்கா அனுப்பிச்சாரு. இப்போ அவங்க எல்லாம் அமெரிக்காவில் எல்லாம் வந்து கோடீஸ்வரர் இருந்தவங்க. ஏன்? இங்க அவங்க படிப்பு அட்மிஷன் கிடைக்கும், அவங்க வாய்ப்பு கிடைக்கும், அவங்க அங்க போய் எல்லாம் கோடீஸ்வரர். இன்னைக்கு அவங்க வந்து நமக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. படிப்பு மட்டும் இல்ல, நம்ம அவங்க வந்து ஒருத்தர் கம்பெனில நம்ம பசங்க 100 பேர் 200 பேர். மெட்ராஸ்ல கம்பெனி கூகுள் சேர்மன் உங்களுக்கு தெரியாது. அவர் அப்பா அம்மா இங்கேருந்து அப்படிதான் போனாங்க. வாய்ப்பு இல்லாம அங்க போய் அவர் இன்னைக்கு கூகுள் சேர்மன். இங்கேயே ஆபீஸ் வருது, இங்கே ஹைதராபாத் பெங்களூர்ல ஆபீஸ் வருது. ஆயிரக்கணக்கான நம்ம பசங்களுக்கு வேலை கொடுத்துருக்கு. அது மாதிரி ஒரு கம்பெனி இல்ல, நிறைய கம்பெனி. தமிழ்நாட்டு எதுக்கு நான் வந்து பிஜேபி சேர்ந்தது என்னோட தனிப்பட்ட என்னோட கருத்து. நான் வந்து 101% என் பிரதமருக்கு பின்னாடி நான் நடப்பேன். தேசியமும் தெய்வீகமும் என்று நம்ம கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாரு. தேசியமும் நல்லா இருக்கணும். அன்னைக்கு பேசின மாதிரி ஸ்ரீராமர் எப்பதமும் சம்மதம் நமக்கு. ஆனா அது ராமாயணம் நான் எப்பதம் படிச்சேன். அதுல ராமர் என்ன சொல்றாருன்னா, நான் போய் என் வேதத்தை பார்த்தேன்,
நாடு முக்கியமா இல்லை என் மதம் முக்கியமானு என் மதாச்சாரிய இவர்கிட்ட கேட்டு ராமர் என்ன சொல்றாரு, நாடுதான் முக்கியம், மதம் முக்கியம் இல்லை. ஸ்ரீராமர் விஷ்ணு அவதாரம் அவர் சொல்றாரு, நாடுதான் முக்கியம். மை religion tells me that my nation is first, my religion is second அப்படின்னு சொல்றாரு. அதான் தேசியமும் தெய்வீகமும்னு அந்த வார்த்தை வந்தது. அந்த வார்த்தையோடதுதான் நம்ம மோடி அவர்களும், அவருக்கு தெய்வீகம் உண்டு, ஆனா தேசியம் முதல்ல, நேஷன் ஃபர்ஸ்ட். அதான் தியரி, நேஷன் ஃபர்ஸ்ட். அதான் சரிங்களா? அதோட சந்தோஷம். நல்ல பிகர்லாம் இவர் தான் நல்லா பேசுவார். சாதாரணமா தமிழ், இந்த தூய தமிழ் நடிகத்துல பேசுற தமிழ்னா வராது. இது மாதிரி ஒரு கொலோக்கியல் தமிழ் தான் வரும். எனவே நான் சொல்ற முன்னாடி கொஞ்சம் நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. ஜெய் ஹிந்த்.